வணக்கம். மே 18 இனப்படுகொலை நாள். தமிழினத்தை சிங்கள இன பயங்கரவாதம் அழித்தொழித்த நாள். கிட்டத்தட்ட சிங்கள இராணுவம் மட்டுமில்லை, கிட்டத்தட்ட உலகில் ஏனைய நாடுகள், குறிப்பிட்ட அளவில் சொல்லப்போனால் 39 நாடுகள் சேர்ந்து தமிழினத்தை தமிழீழத்தில் கொத்து கொத்தாக துள்ள துடிக்க கற்பழித்து பீரங்கி டாங்கிகளை வைத்து ஏற்றி எவ்வளவு கொடூரம் செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு ஓர் இனத்தை மற்றோர் இனம் படுகொலை செய்த நாள். 2009 மே 18 போர் உச்சத்தை அடைந்து எங்களை முற்றுமுழுதுமாக நீங்கள் உலகத்தீரே நீங்கள்தான் எங்களை கொன்று குவித்த நாள். தமிழர்கள் உலகமெங்கும் பரவி வாழ்கிறோம். இன்றும் அன்றும் உலகத்தை கட்டி ஆண்ட இனம் தமிழினம். உலகத்திற்கு அறிவை கடன் கொடுத்த இனம். உலகத்திற்கு வேளாண்மையை கற்றுக் கொடுத்த இனம். உலகத்திற்கு என்று எல்லா வளங்களையும் எல்லாவற்றையும் கொடுத்த இனத்திற்கு நீங்கள் கொடுத்ததென்னமோ இனப்படுகொலைதான். உலக நாடுகள், பல்வேறு நாடுகளின் உதவியோடு, இந்தியாவின் பெரும் உதவியோடு சிங்கள இனத்திற்கு ஆதரவாக தமிழினத்திற்கு எதிராக நடத்தப்பட்ட இனப்படுகொலை அது. தமிழினத்தை சிங்கள இனம் படுகொலை செய்தது என்று எந்த உலகத்தீரும் பதிவு செய்வது இல்லை. அதை போர்க்குற்றம் என்றோ வேறு வடிவிலோ வேறு வார்த்தைகளை பயன்படுத்தியோ இவர்கள் குறிப்பிடுகிறார்களே ஒழிய அது திட்டமிட்ட இன அழிப்பு, ஒரு இனம் இன்னொரு இனத்தின் மீது வன்முறையை ஏவியது என்று எவரும் பேசுவதில்லை. என் அன்பான உலகத்தீரே, முள்ளிவாய்க்காலில் மட்டும் 3 லட்சம் தமிழர்களை கொன்று குவித்ததாக பதிவுகள் இருக்கிறது. எண்ணற்ற ஈழத்தமிழர்கள் காணாமல் அடிக்கப்பட்டார்கள். சமாதானம் என்று அந்த வார்த்தையை நம்பி சென்ற மே 18 மானத்தமிழர் எல்லாம் மறக்காமல் ஒன்று கூடுவோம். மண்டியிடாத மானம், இதுவே தமிழர்களின் வீரம் என்பதை உலகிற்கு பறைசாற்றுவோம். மே 18 கொடிசியா திடலில் கோயம்புத்தூரில் நாம் தமிழராக அனைவரும் ஒன்று கூடுவோம். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.